வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாமக பொதுக்குழு கூட்டம் தொடர்பான வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனி அறையில் விசாரணை. அன்புமணி நேரிலும் ராமதாஸ் காணொலி மூலமும் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மாநில கல்விக் கொள்கையில் அறிவிப்பு. இருமொழி கொள்கையே தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கை தான் நம்மோட உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கை தான் நம்முடைய உறுதியான கொள்கை. தேர்தலுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போகும் என்ற எடப்பாடியின் பேச்சுக்கு முத்தரசன் கண்டனம். பாஜக அதிமுக கூட்டணியில் உள்ள பிரச்சனைகளை எடப்பாடி கவனிக்கட்டும் என பே. சண்முகம் அறிவுறுத்தல். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 560 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கு விற்பனை. கம்பன் கழக பொன் விழாவில் வைரமுத்து, சுகி சிவம், இலங்கை ஜெயராஜ் உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர். கம்பர் கண்ட கனவு போல வறுமையில்லாத மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சியடைந்திருப்பதாக பெருமிதம். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை காரில் ஏற்ற மறுத்த எடப்பாடி பழனிசாமி. வீடியோ பரவிய நிலையில் அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. இருதரப்பு உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவிற்கு வருமாறு அழைப்பு. டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட மறுப்பது ஏன்? தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி கேள்வி. மரக்காணம் புதுச்சேரி இடையே 2167 கோடி ரூபாயில் 4 வழிச்சாலை. ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஆடித்திருவிழாவை ஒட்டி தேரோட்ட நிகழ்ச்சி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் குவியும் பொதுமக்கள். கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கிடைப்பதால் மகிழ்ச்சி. கூடலூர் அருகே வளர்ப்பு மாடுகளை வேட்டையாடிய புலியை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம். 2 கூண்டுகள் வைக்கப்பட்ட நிலையில் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க கேமராக்களும் பொருத்தம். மேக வெடிப்பு பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தரகாசியில் மீட்பு பணிகள் தீவிரம். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ராணுவம், பேரிடர் மீட்பு குழுக்கள் மும்முரம்.
காலா பட நாயகி ஹூமா குரேஷியின் உறவினர் அடித்துக் கொலை. டெல்லியின் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் அதிர்ச்சி. ராணுவம் மூலம் காசா நகரை முழுமையாக கைப்பற்ற திட்டம். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக பிரதமர் அலுவலகம் தகவல். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து விலகுகிறாரா ரவிச்சந்திரன் அஸ்வின்? அணியில் இருந்து விடுவிக்க நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் ரஜினி நடித்த கூலி படத்திற்கான முன்பதிவு தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் படத்திற்கு மாபெரும் எதிர்பார்ப்பு. கர்ப்பமாக இருந்த நேரத்தில் இறுக்கமான ஆடைகளை அணிய கட்டாயப்படுத்திய தயாரிப்பாளர். பாலிவுட் சினிமாவின் கொடுமையான போக்கு மாற வேண்டும் என நடிகை ராதிகா ஆப்தே கோரிக்கை. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சியடைய செய்யும் முறை தொடரும் என்றும், இந்த கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதில் மாநில கல்விக் கொள்கை தமிழ்நாட்டின் தனித்துவமான பண்பாடு, மொழி, சமூக மரபை உள்ளடக்கிய முற்போக்கு கல்விக் கொள்கை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்த்தல், இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல் ஆகிய தமிழ்நாட்டின் சாதனைகள் உறுதி செய்யப்படும். 3ஆம் வகுப்பு நிறைவில் ஒவ்வொரு குழந்தையும் வாசித்தல் மற்றும் கல்வித்திறனை அடைவதே மாநில கல்விக் கொள்கையின் நோக்கமாகும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சியடைய செய்யும் முறை தொடரும். இந்த கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படும். மனப்பாடம் செய்வதை குறைப்பது, சமூக மன எழுச்சி சார்ந்த கற்றலை மாநில கல்விக் கொள்கை வலுப்படுத்தும். குழந்தைகளுக்கு மிகுந்த பாரமாக இருக்கக்கூடிய தேர்வுகள் என்கின்ற அடிப்படையில் 8ஆம் வகுப்பு வரை எந்த விதமான தேர்வும் இல்லாமல், அதே நேரத்தில் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது மதிப்பிடப்பட்டு ஒரு முழுமையான வளர்ச்சிக்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் அந்த குழந்தைகளுக்கு உருவாக்குவது, அதை மதிப்பிடுவது என்கின்ற வகையில் தேர்வை மையப்படுத்திய மதிப்பீடாக இல்லாமல் அவர்களுடைய முழு வளர்ச்சியை மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீடாக இருக்கும். 8ஆம் வகுப்பு வரை நாங்கள் குழந்தைகளை எந்த வகுப்புலையும் தேக்கி வைக்க மாட்டோம், டிடென்ஷன் இருக்காது, நோ டிடென்ஷன் அப்படின்னு சொல்லி அறிவித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. கலை, விளையாட்டு செயல்திட்டம் அடிப்படையில் பன்முக கற்றல், கற்பித்தல் அணுகுமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் அனுமதிக்கின்ற பன்மை வழி கல்வி, சமச்சீரான இருமொழி கொள்கை, தாய்மொழி வழி கற்பித்தல் ஆகியவை உறுதி செய்யப்படும். அத்துடன் நேரடி மற்றும் இணைய வழி கற்றல், செயற்கை நுண்ணறிவு, எந்திரவியல், குறியீட்டு முறையை மாநில கல்விக் கொள்கை முன்னிறுத்தும். மதிப்பீட்டு முறை தண்டனைக்குரியதாக இல்லாமல் கற்றலுக்கு ஆதரவாக இருக்கும் வகையில் மாற்றப்படும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்யூச்சரில் எப்படி டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு கொண்டு வரணும். அடுத்தது முக்கியமான விஷயம், ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு மாணவர்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும். ஒரு தமிழ்நாடு மாணவன் மல்டி டிசிப்ளினரி ஆக்டிவாக இருக்கணுங்கிறது தான் அந்த பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை தன்மை அதில் தான் வந்திருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் நம்முடைய அதாவது எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த மாநில கல்வி, அதாவது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கலைகள், வாழ்க்கை திறன்கள், பாலின விழிப்புணர்வு, மனநல வளர்ச்சி மற்றும் உடல் ரீதியான பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் கல்விக் கொள்கை இருக்கும். ஆசிரியர் திறன் மேம்பாட்டுக்கும் மாணவர்களின் மேம்பாட்டுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். மாநில கல்விக் கொள்கை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேம்படுத்தப்படும். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஆண்டுதோறும் எதிர்கால கல்வி முறை புதுப்பிக்கப்படும் என்பன போன்ற அம்சங்கள் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன.
ஆபரண தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளதால் சவரன் விலை 75,760 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் 8 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2,560 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஆகஸ்ட் மாத முதலே ஆபரண தங்கத்தின் விலை மேல் நோக்கியே பயணித்து வருகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 73,200 ரூபாயாக இருந்த சவரன் விலை மறுநாளே 74,320 ரூபாயை எட்டியது. ஆகஸ்ட் 4ஆம் தேதியன்று சற்று அதிகரித்து சவரன் 74,360 ரூபாய்க்கும் 5ஆம் தேதி மேலும் உயர்ந்து சவரன் 74,960 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன் அன்றும் தங்கம் விலை அதிகரித்ததை அடுத்து மீண்டும் சவரன் விலை 75,000 தாண்டியது. நேற்று சவரன் 75,200 எட்டிய தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டி நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்நிலையில் இன்றும் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்ததால் சவரன் 75,760 ரூபாய் என்ற மற்றொரு புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 9,470 ரூபாய் ஆகும். ஆகஸ்ட் 1 முதல் 7 வர்த்தக நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2,560 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளியின் விலை மாற்றம் இன்றி 1 கிராம் 127 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. தேர்தலுக்கு பின் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போகும் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் முரண்பாடான கருத்துக்களை பேசுவதையே எடப்பாடி வழக்கமாக வைத்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் காட்டமாக பதிலளித்துள்ளார். மக்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக போராட்டம் நடத்துவதில்லை. இன்னும் மேற்கொண்டு பேசலாம் வேண்டாம். என கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. அதில் நாங்கள் தலையிட்டு பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் நாங்கள் உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம். மக்கள் மனதிலே நீங்கள் செல்வாக்கு இழந்து விடுவீர்கள். தேர்தல் நேரத்திலே உங்களுடைய கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்பதை எச்சரிக்கின்றேன். அதிமுக காணா போதா கம்யூனிஸ்ட் கட்சி காணா போதான்றத தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும். அவர் முதல் நாள் ஒன்று பேசுகிறாரு, மறுநாள் ஒன்று பேசுகிறாரு, அதுக்கு அடுத்த நாள் ஒன்று பேசுகிறாரு. ஒன்றுக்கொன்று முரண்பாடாக பேசுவதையே வழக்கமாக திரு எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். முதல்ல அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரட்டும். அந்த கூட்டணியை முதல்ல சரி செய்ய வேண்டிய ஏராளமான விஷயங்கள். அதிமுக பிஜேபி கூட்டணியே ஒரு ஒன்றுபட்ட கூட்டணியாக இல்லாமல் ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்றாரு, ஒருத்தர் தனித்து ஆட்சின்றாரு. அவர் சொல்கிறாரு பிஜேபி கூட்டணியில் பல பேர் இருக்கலாம், நாங்கள் பிஜேபியோட கூட்டணின்னு சொல்கிறாரு. முதல்ல இப்போ நாங்கள் அந்த மாதிரி திமுகவோட பல பேர் கூட்டணி, நாங்கள் தனியாக ஒரு கூட்டணி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். முதல்ல பிஜேபி அதிமுக கூட்டணியே அந்த வேலையை அவர் ஒழுங்காக கவனிக்கிட்டோம். எங்களை பற்றி நாங்கள் அவர் கவலைப்பட, அதாவது ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான், அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது எடப்பாடி சொல்கிறது. காலம் மாறும், தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் அதற்கான தண்டனையை நிச்சயம் பெறுவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து மோசடிகளை அரங்கேற்றியதாக கூறி ஆதாரங்களை வெளியிட்டார். கர்நாடகாவில் மகா தேவபுரா சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 6 லட்சம் வாக்காளர்களில் 1,250,000 போலி வாக்காளர்கள் உள்ளதாக ராகுல் குற்றம் சாட்டினார். அவர் வெளியிட்ட ஆதாரங்கள் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. இந்நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை மற்றும் வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை கண்டித்து பெங்களூருவில் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆகியோர் பங்கேற்ற போராட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் தம்மை மிரட்டுவதற்கு பதில் வாக்காளர் பட்டியல் மோசடி தொடர்பான 5 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். Why are you not giving voter lists in digital machine readable format to the people of India? Number 2, why are you destroying video evidence? Number 3, why is ECI committing massive fraud in the voter lists? Number 4, why is ECI threatening opposition instead of answering our questions? And finally, why is ECI behaving like an agent of the BJP?
மேலும் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் இணைய பக்கங்களை தேர்தல் ஆணையம் முடக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியல் மோசடி குறித்த இரண்டாவது வீடியோவை தமது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். வாக்கு திருட்டு நிறுவனமயப்படுத்தப்பட்டு அரங்கேற்றப்படுவதாகவும் பாஜகவுக்கு உதவுவதற்காக தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை புதிதாக உருவாக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் கடந்த 10 ஆண்டுகளுக்கான மின்னணு வாக்காளர் பட்டியலையும் வாக்குப்பதிவு வீடியோ ஆதாரங்களையும் கொடுத்தால் இன்னும் பல முறைகேடுகளை நிரூபிக்க முடியும் என்றும் ராகுல் தெரிவித்தார். ये ही छुपाने के लिए सीसीटीवी का डेटा हमें नहीं दिया जा रहा है और ये शकुन रानी जी अकेली नहीं है. ऐसे हजारों लोग हैं जिन्होंने फॉर्म 6 का प्रयोग करके 2-3 बार वोटर लिस्ट में नाम डाला है. हमने पहले इलेक्शन कमीशन से इलेक्ट्रॉनिक वोटर लिस्ट मांगी थी, सीसीटीवी फुटेज मांगी थी. மோசடி மூலம் கூடுதலாக சேர்க்கப்பட்ட வாக்குகளை மட்டுமே தற்போது கூறியிருப்பதாகவும் நீக்கப்பட்ட வாக்குகள் பற்றி விரைவில் ஆதாரங்களை வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது தேர்தல் முறைகேடு மட்டுமல்ல என்று கூறியுள்ள ராகுல் காந்தி, அரசியல் சாசனம் மற்றும் ஜனநாயகத்துக்கு எதிரான மாபெரும் துரோகம் என்றும், காலம் மாறும், தேசத்தை சீரழிப்பவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயம் பெறுவார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். பின்னர் மகாதேவபுராவில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டது உள்ளிட்ட முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் அம்மாநில தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தார். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். பௌர்ணமி தினமான இன்று திருச்செந்தூரில் சுமார் 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி காட்சியளித்தது. பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவு வெளியே தெரிக்கின்றன. பாறைகள் மீது நின்று ஆபத்தை உணராமல் பக்தர்கள் புகைப்படம் எடுப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் விடுத்த எச்சரிக்கையையும் மீறி பக்தர்கள் ஆழத்திற்கு சென்று நீராடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காற்றாலை இறக்கையை ஏற்றிச் சென்ற லாரி சாலையோர இரும்பு தடுப்பு மீது மோதி விபத்திற்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கரண்டி பகுதிக்கு காற்றாலை இறக்கையை ஏற்றிச் சென்ற லாரி விபத்திற்குள்ளானது. லாரியின் ரிமோட் பழுதாகியதால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி 70 மீட்டர் தூரத்திற்கு இரும்பு தடுப்பு வேலி சேதமடைந்தது. விபத்தில் சிக்கிய லாரி கிரேன் மூலம் சாலையோரம் இழுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு பார்வையிட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவின் தொடர்ச்சியாக பார்வையிட்டை நடைபெற்றது. இதில் அரக்கனை திரௌபதியம்மன் வதம் செய்யும் வீரமான காட்சி பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. கருட வாகனத்தில் கிருஷ்ணரும், குதிரை வாகனத்தில் அர்சுனரும், சிம்ம வாகனத்தில் திரௌபதி அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி உறுதியளித்துள்ளார். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் 165 தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தூய்மை பணியாளர்களை முழுநேர ஊழியர்களாக அறிவிக்க முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என்று தெரிவித்தார். 37 அரசாணை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதை மாற்றி அரசாணை 62B அமல்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 600 ரூபாய் கூலி கிடைக்கின்ற வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா தளபதியிடத்திலே கோரிக்கையாக வைத்து மீண்டும் அரசாணை 62ஐ செயல்படுத்துகின்ற முயற்சி ஈடுபடுவோம் என்ற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் அருகே ஓடும் ரயிலில் ஆபத்தான முறையில் சாகசம் செய்த கல்லூரி மாணவரை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர். வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் ஓடும் ரயிலில் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் கல்லூரி மாணவர்கள் சிலர் நடைமேடையில் கால்களை தேய்த்தவாறும் ஜன்னல் கம்பிகள் பிடித்து தொங்கியவாறும் பயணித்தனர். இதுகுறித்த காணொலி
அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த திருவள்ளூர் ரயில்வே இருப்பு பாதை காவலர்கள் அரண்வாயல் பகுதியைச் சேர்ந்த சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவரை கைது செய்தனர். பெற்றோர் முன்பாக மாணவரை கண்டித்த காவல்துறையினர் அவரை எச்சரித்து காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். ரயிலில் ஆபத்தான முறையில் சாகசம் செய்த மற்ற மாணவர்களை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்செந்தூர் கோவில் மண்டபம் மீது மயில் தோகை விரித்தாடிய காட்சியை பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சண்முக விலாச மண்டபத்தின் மேல்தளத்தில் மயில் ஒன்று தனது தோகையை விரித்தபடி ஆடிக்கொண்டிருந்தது. இந்த அழகிய காட்சியை பக்தர்கள் தங்களின் செல்போனில் புகைப்படம் எடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மாரியம்மன் கோவில் திருவிழா நடத்த பாஜக பெண் நிர்வாகி தடையாக இருப்பதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் உளுந்தூர்பேட்டை திருவெண்ணைநல்லூர் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் அனைவரும் கலைந்து சென்றனர். பின்னர் பூட்டப்பட்டு இருந்த கோவில் கதவை திறந்து மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் வீணாக செல்கிறது. 5 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சடித்ததால் அப்பகுதி மக்கள் அதனை வேடிக்கை பார்த்தனர். உடனடியாக உடைந்த குழாயை சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மும்பையில் ஆன்லைன் மூலம் 4 பெண்களின் காதல் வலையில் சிக்கிய 80 வயது முதியவர் ஒருவர் 9 கோடி ரூபாயை பறிகொடுத்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது. மத்திய மும்பையில் மகன் மருமகளுடன் வசித்து வரும் 80 வயது முதியவருக்கு 2023இல் பேஸ்புக் மூலம் ஷார்பி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவரும் வாட்ஸ்அப் எண்களை மாற்றிக்கொண்டு தொடர்பில் இருந்த நிலையில் பல காரணங்களை கூறி முதியவரிடம் இருந்து பணம் பெற்றுள்ளார் ஷார்பி. இந்நிலையில் முதியவரை தொடர்பு கொண்ட கவிதா என்பவர் பாலியல் ரீதியில் குறுஞ்செய்திகளை அனுப்பி ஆன்லைன் மூலம் பணத்தை கறந்துள்ளார். மூன்றாவதாக வெளிநாட்டு எண்ணில் இருந்து தினாஸ் என்ற பெயரில் முதியவரை தொடர்பு கொண்ட பெண் அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பணத்தை சுருட்டியுள்ளார். சில நாட்களில் 4ஆவதாக தினாஸின் தோழி என்று கூறி முதியவரை ஜாஸ்மின் என்பவரும் தொடர்பு கொண்டு பணம் கேட்டுள்ளார். இந்த முறை முதியவரிடம் பணம் இல்லாததால் தனது மகனிடம் அவர் பணம் கேட்டதை அடுத்து இந்த சைபர் மோசடி விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. 21 மாதங்களில் மட்டும் 4 பெண்களின் காதல் வார்த்தைகளில் மயங்கி சுமார் 9 கோடி ரூபாயை முதியவர் இழந்துள்ளார். ஏமாற்றப்பட்டதை அறிந்து மனச்சோர்வால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள முதியவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மோசடி புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள மும்பை சைபர் பிரிவு காவல்துறையினர் முதியவரை ஏமாற்றியது 4 வெவ்வேறு பெண்களா அல்லது ஒரே நபரா என விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.